அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1942ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் நந்தனார் என்ற திரைப்படம் ஆகும். இந்த திரைப்படத்தின் திரை விமர்சனத்தினை உலகில் முதலாக சினிமா கொட்டகை சேனல் உங்களுக்காக வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இந்த திரைப்படத்தினை ஜெமினி பிலிம்ஸ் சார்பாக எஸ் வாசன் அவர்கள் தயாரித்திருக்கின்றார். புராண படங்களின் வெற்றி இயக்குனர் முருகதாசா என்னும் இயக்குனர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். நந்தனார் என்னும் பெயரில் 1930ஆம் ஆண்டுகளிலேயே பல தடவை இந்த திரைப்படம் மௌன படங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பேசும் படம் வந்த பிறகு 1935ஆம் ஆண்டு கொடுமுடி கோகிலம் KP சுந்தரம்மாள் அவர்கள் நடித்து வெளியிடப்பட்டு மாபெரும் வெற்றி படமானது. அதன் பிறகு இந்த திரைப்படத்தை எஸ் வாசன் அவர்கள் தயாரித்திருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நந்தனார் 63 நாயன்மார்களில் 18ஆவதாக கருதப்படுகிறார். தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழும் சேரி பகுதி என்று அழைக்கப்படும் பகுதியில் தன் தாயுடன் வாழ்கிறான் நந்தன். தீவிர சிவபக்தனான நந்தன் பிராமண நில உரிமையாளர் வேதியாரிடம் கொத்தடிமையாக நாட்டாமை என்னும் பொறுப்பில் தீவிரமாக விவசாயத்தை செய்து வருகிறான். தனது கிராம மக்களிடையே சிவபெருமானை புகழ்ந்து பாடி அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களையும் சிவனை வணங்க வைக்கிறான். இதனை பிடிக்காத கருப்புசாமி கடவுளை வணங்கும் அந்த கோவில் அர்ச்சகர் வள்ளுவன் கோபமடைகிறான். அது மட்டுமன்றி கருப்புசாமி கோவிலுக்கு ஆடுகளையும் கோழிகளையும் பலியாக்கக்கூடாது என்று நந்தன் சொல்வதன் மூலம் நந்தனுக்கும் வள்ளுவனுக்கும் பிரச்சனை உண்டாகிறது, மோதல் உண்டாகிறது. இந்நிலையில் நந்தன் தனது ஊர் மக்களுடன் திருப்பாங்கூர் என்னும் ஊரில் உள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறான். அங்கு கடவுளை பார்க்க முடியாமல் தவித்த மக்களுக்கு நந்தி குறுக்கே இருப்பதை அறிந்து பாடலை பாடி அந்த நந்தியை தள்ள வைக்கிறான். இறைவனை நேரடியாக காண வைக்கிறான். இந்த அபூர்வ அதிசயத்தை அவன் செய்வதன் மூலம் மக்களிடையே மிகவும் பிரபலமாகிறான். தானும் வேலை செய்யாமல் வேலை செய்பவர்களையும் வேலை செய்ய விடாமல் அவர்களை கோவிலுக்கு அழைத்து சென்று கால நேரத்தை விரயம் செய்த நந்தனை தண்டிக்க வேண்டும் என்று வள்ளுவன் வேதியரிடம் முறையிட உடனடியாக வேதியர் நந்தனை விசாரித்து நந்தனிடம் இருக்கும் நாட்டாமை பதவியை பிடுங்கி மின்னடியான் என்பவரிடம் கொடுத்து விடுகிறார். உடனே நந்தன், என்னை நீங்கள் சிதம்பரத்திற்கு ஒரு தடவை அனுப்ப வாய்ப்பை வழங்குங்கள் என்று கெஞ்சுகிறான். ஆனால் முதலாளியோ, நீ என்ன சாதி, உனக்கு எதற்கு இந்த கடவுள் நம்பிக்கை என்று சாதியின் பெயரை சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புகிறார். அது மட்டுமன்றி மீண்டும் சராசரி கூலிக்காரனாக வேலை செய் என்று அனுப்பிவிடுகிறார். ஆனாலும் நந்தன் கண்ணீரோடு சிதம்பரம் போக எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கெஞ்சி அழுகிறான். கோபம் கொண்ட வேதியார், எனது 40 ஏக்கர் நிலத்திலும் நெல்லை விதைத்து பயிரிட்டு நெல்லை அறுவடை செய்து தந்துவிட்டு நீ சிதம்பரம் போ என்று விரட்டி விடுகிறார். என்னால் எப்படி முடியும் என்று அழுது கொண்டே செல்லும் நந்தன் மயங்கி விழுகிறான். சிவபெருமானே சிவபெருமானே என்று புலம்பியபடியே படுத்து கொண்டிருக்கிறான். அன்று இரவு சிவபெருமான் வேதியாரின் 40 ஏக்கர் நிலத்திலும் நெல்மணிகளுடன் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராகும் நிலையில் வைத்து விடுகிறார். விடிந்ததும் ஊர் மக்கள் அனைவரும் பார்த்து வியக்கிறார்கள். வேதியரும் பார்த்து வியந்து போகிறார். நிச்சயம் இது நந்தனின் கடவுள் பக்திதான் என்று நந்தனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். பிறகு நந்தனை நோக்கி, நீ உடனடியாக சிதம்பரம் சென்று ஆண்டவனை தரிசித்து வா என்று அனுப்பி வைக்கிறார். தன் தாயையும் ஊர் மக்களையும் வணங்கிவிட்டு நந்தன் சிதம்பரம் செல்கிறான். சிதம்பரம் சென்ற நந்தன் தான் தாழ்ந்த சாதி என்பதால் அந்த கோவிலுக்குள் என்னை விடுவார்களோ என்று கண்ணீருடன் பாடலை பாடியபடி அந்த ஊரின் எல்லையிலேயே இருக்கின்றான். பாடலை கேட்ட இறைவன் சிவபெருமான் மனமுருகி அந்த கோவிலில் பொறுப்பில் இருக்கும் தீட்சகர், அர்ச்சகர் மற்றும் அனைவரின் கனவிலும் இறைவன் தோன்றி ஊர் எல்லையில் இருக்கும் நந்தனை நம் ஆலயத்திற்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அதன்படியே பொழுது விடிந்ததும் அனைவரும் சென்று மாலை மரியாதையுடன் நந்தனை கோவிலுக்குள் அழைத்து வருகிறார்கள். கடவுளை காணும் முன்பு
அந்த பூசாரிகளுக்குள் ஒரு சந்தேகம் வருகிறது. இறைவன் கனவில் சொல்லிவிட்டால் நாம் இந்த நந்தனாரை அழைத்து செல்வதா? இவர் தாழ்ந்த சாதியாயிற்றே. இறைவன் சொன்னது உண்மை என்றால், இந்த நந்தன் உண்மையிலேயே கடவுளுக்கு பக்தன் என்றால், நந்தனை ஒரு நெருப்பு குண்டத்தில் இறங்கச் சொல்வோம். அதில் இறங்கி நந்தனுக்கு ஒன்றும் ஆகாவிட்டால் பிறகு நந்தனை ஆலயத்திற்குள் அழைத்து சென்று ஆண்டவனை பார்க்க வைப்போம். அப்போது ஏற்றுக்கொள்வோம் நந்தனின் பக்தியை என்று சொல்கிறார்கள். அதன்படியே மிகப்பெரிய நெருப்பு குண்டம் தயார் செய்யப்படுகிறது. அந்த நெருப்பு குண்டத்தில் நந்தன் இறைவனின் புகழை பாடிக்கொண்டே இறங்குகிறான். அங்கேயே நிற்கிறான். நெருப்பு அவனை சுடுவதில்லை. இப்போது முன்பை விட அழகான தோற்றத்துடன் புத்தாடைகளுடன் மிகவும் சிறப்பாக இருக்கின்றான். நெருப்பு அணைந்து விடுகிறது. வானத்தில் இருந்து அவன் மேல் பூக்கள் தூவப்படுகிறது. இப்போது அனைத்து பிராமணர்களும் அவன் காலில் விழுந்து வணங்கி அவனை ஆலயத்திற்குள் அழைத்துச் செல்கிறார்கள். சிவபெருமானின் திருவுருவ சிலையை கண்டதும் மிகவும் பேரானந்தத்துடன் பாடலை பாடுகிறான். சிவபெருமான் நேரில் தோன்றி அவனுக்கு தரிசனம் தந்ததுடன் நந்தனை தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்கிறார். இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கமாகும். இந்த மாபெரும் படைப்பை குறுகிய நேரத்தில் எடுக்கப்பட்டு மக்களுக்கு புரியும் வண்ணம் வழங்கியது ஜெமினி நிறுவனத்தின் மிகப்பெரிய வெற்றியாகும். மிக மிக அற்புதமான திரைப்படம். மக்களுக்கு புரியும் வண்ணம் இருக்கிறது. அனைத்து பாடல்களும் ரசிக்கும் வண்ணம் இருக்கிறது. பாடல்கள் அனைத்தும் எளிதில் புரிகிறது. எங்கும் சமஸ்கிருத பாஷை இல்லை. முழுக்க முழுக்க தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. பட்டினத்தார், தாயுமானவர், மாணிக்க வாசகர் போன்ற மிக அற்புதமான திரைப்படங்களில் கதாபாத்திரமாக நடித்த எம் தண்டபாணி தேசிகர் இந்த திரைப்படத்தில் நந்தனாராக நடித்தார் என்று சொல்ல முடியவில்லை, வாழ்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அத்தனை அழகாக இயல்பாக நடித்திருக்கிறார். குறிப்பாக பாடல் காட்சிகளில் அவர் சொந்தமாக பாடி நடித்த அழகு அற்புதம். படம் முழுவதும் சட்டையின்றி வெறும் வேட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு தாழ்ந்த சாதிக்காரனுக்குரிய மிக பணிவான நடிப்பை கச்சிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள். ஆண்டே ஆண்டே என்று தனது முதலாளியை அழைக்கும் நடிப்பிலும், தனது முதலாளி தன்னை பிரம்பால் அடிக்கும் பொழுது, முதலாளி உங்கள் கை வலிக்கும், வேறு ஒருவர் கையில் கொடுத்து அடிக்கச் சொல்லுங்கள் என்று சொல்லும் நடிப்பிலும், சிதம்பரத்திற்கு செல்ல வேண்டும் என்று கெஞ்சி முதலாளி தன்னை சாதியின் பெயரை சொல்லி திட்டும் பொழுது அவமானப்பட்டு அழுது தரையில் விழுந்து கதறும் நடிப்பிலும் நம்மை கலங்க வைக்கிறது எம் தண்டபாணி தேசிகர் அவர்களின் நடிப்பு. தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை நந்தனார் வேடம் என்றால் அது எம் தண்டபாணி தேசிகர் தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில். பிராமண வேதியர் வேடத்தில் சிறுகளத்தூர் சாமா மிக அற்புதமான கம்பீரமாக நடித்திருக்கிறார். நில உரிமையாளராகவும் வேலைக்காரர்களிடம் நடந்து கொள்ளும் முதலாளியாகவும் அவரின் நடிப்பு கச்சிதம். கிளைமேக்ஸ் காட்சியில் நந்தனை நாம் தேவையின்றி பழிவாங்கிவிட்டோம் என்று அவனது பக்தியைக் கண்டு கலங்கும் காட்சியில் நம்மை உருக வைக்கிறது செருகளத்தூர் சாமா அவர்களின் நடிப்பு. வள்ளுவன் என்னும் பெயருடன் கருப்புசாமி கோயிலின் பூசாரியாக எம்.ஆர். சுவாமிநாதன் கவனத்தை ஈர்க்கிறார். அத்தனை அருமையான வில்லத்தனமான நடிப்பை இதில் வழங்கியிருக்கிறார். நகைச்சுவையிலும் அசத்தியிருக்கிறார். ஜம்புவாக நடித்த எல். நாராயணராவ் அவர்களின் நடிப்பும், மின்னடியான் வேடத்தில் நடித்த வேலாயுதம் அவர்களின் நடிப்பும், தீட்சிதராக குலத்துமணி ஆகியோரின் நடிப்பும் மிக அற்புதமாகவே இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் கதாநாயகி என்று யாரும் கிடையாது. கருப்புசாமி கோவில்கார பூசாரி வள்ளுவனின் மனைவியாக எஸ். சுந்தரிபாய் அவர்கள் ஒரு சிறிய வேடத்தில் நடித்திருக்கிறார். புதிய நாட்டாமையாக வந்திருக்கும் வேலாயுதத்தை கலாட்டா செய்து ஜோசியம் சொல்லும் காட்சியிலும், தாழ்ந்த சாதி பெண்களை தவறான எண்ணத்துடன் பார்க்கும் பிராமணனை நாயை விட்டு விரட்டி வைக்கும் காட்சியிலும் இவரின் நகைச்சுவை நடிப்புடன் கூடிய அழகு அற்புதம். கிளைமேக்ஸ் காட்சியில் சில நிமிடங்களே வந்தாலும் மனதில் பதிகிறார் ரஞ்சன். சிவபெருமான் வேடத்திற்கு பொருத்தமான தேர்வுதான். சிவபெருமானாக ஆனந்த தாண்டவம் ஆடும் காட்சியில் அவரே அந்த நடனத்தை அமைத்து ஆடியிருப்பது மிக மிக சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தனை சிறப்பிற்குரிய இந்த நந்தனார் திரைப்படத்திற்கு திரைக்கதையை கி. ரா என்னும் ராமச்சந்திரன் எழுதியிருக்கின்றார். எம்.டி. பார்த்தசாரதி, எஸ். ராஜேஸ்வரராவ் ஆகிய இருவர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ண பாரதி, பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு போன்ற மூவர் இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். மிக அற்புதமாக தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார்கள். வேறு மொழியின் வார்த்தைகள் ஒன்று கூட இல்லை.
சைலண்ட் போஸ் மற்றும் பி.எஸ். சங்கர் ஆகிய இருவர் இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவை செய்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திற்கு தகுந்தபடியான ஒளிப்பதிவை அன்றே மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். கருப்பு வெள்ளையில் ஒரு வர்ணஜாலத்தையே படைத்திருக்கிறார்கள். சி. பஞ்சு என்பவரின் படத்தொகுப்பு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. குறிப்பாக மாயாஜால காட்சிகளை மிக அழகாகவே தொகுத்திருக்கிறார். கே.ஆர். சர்மா மற்றும் கோட் வான்கர், ஏ.பி. செல்லையா ஆகியோரின் கலையும் அருமை. இத்தனை சிறப்புகளை பெற்ற இந்த நந்தனார் திரைப்படம் 20,000 அடியில் எடுக்கப்பட்டு 27/5/1942 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 20/9/1942 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடி வசூலை வாரி குவித்திருக்கிறது. அன்பான நேயர்களே, இதுவரை எடுத்த எந்த நந்தனார் திரைப்படமும் காணாமல் போன படமாகவே இருக்கின்றது. ஆனால் இந்த நந்தனார் திரைப்படம் இணையதளங்களில் இருக்கிறது. நீங்கள் அவசியம் இந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த விமர்சனத்தினை கேட்டால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இதுவரை இந்த நந்தனார் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1942ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களையும் ஆதரவையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.